வணக்க மக்களே. காராமணியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். காராமணினா ஒன்றும் கிடையாது மக்களே, பயிறு வகைகளை சார்ந்தது தான் காராமணி. தட்டை பயிருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் காராமணி. தட்டை பயிருன்றது தான் நம்ம காராமணின்னு சொல்கிறோம். காராமணியானது நார் சத்தை நமக்கு அதிகம் கொடுக்கும். எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும் இந்த தட்டை பயிர்னு சொல்லக்கூடிய இந்த காராமணி நம்ம எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை பார்த்தீங்கன்னா நீக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்துகிறது. இந்த காராமணி என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நீங்கள் காராமணியை எடுத்துக்கும் போது மக்களே, காராமணியானது நார் சத்தை அதிகம் கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட இந்த மாதிரி ஜீரண சக்திக்கு எந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் தடுக்கும். அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ அதுக்காக ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கலாம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கலாம் மக்களே. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல் செல்களினுடைய செயல்பாட்டையும் தடை பண்ணுது. இதனால செல்களினுடைய செல்கள் பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம். மேலும் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய உடலினுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால பலவிதமான சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உடலை அட்டாக் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். பலவிதமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அதுக்காக நீங்கள் காராமணியை எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காராமணி மக்களே. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குது. இது உடலினுடைய சோர்வை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிர்க்கிறவங்கலாம் இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை உங்களால் பெற முடியும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி மக்களே. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்ம பாதுகாக்குது. மேலும் இந்த காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்குது. இந்த காராமணியில் நார் சத்தானது உடல்ல கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்புகள் ஏற்படாமலும் தடுக்குது. இதனால இதயம் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க காராமணியை எடுத்துக்கலாம். எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா காராமணி நீங்க எடுத்துக்கோங்க. காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டு இருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை உங்களுக்கு தூண்டுவதோட அதிக நேரம் பசி ஏற்படாமல் தடுக்கும். இதனாலே நீங்க கண்ட உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பு வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்க இருக்கிறதுக்கு கண்ட்ரோலாக உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு நீங்க காராமணியை எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காராமணியை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட டயட்டில் நீங்கள் காராமணி தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல் எடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோலாக குறைக்கலாம், ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். ரத்த சோகையை தடுக்கும் காராமணி மக்களே. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை தடுக்கணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். இந்த ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கை குறையிறதால தான் உங்களுக்கு அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை ஏற்படும். ஸோ நீங்கள் காராமணி எடுத்துக்கும் போது காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமும் அதிகரிக்கும். இதனால் அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. அந்த நோய் உங்களுக்கு இருந்தால் அதையும் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் காராமணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய சருமம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, புரதம் இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. இந்த காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவது தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் உங்களுடைய சருமத்தை பார்த்தீங்கன்னா பாதுகாக்குது. எலும்புகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம் மக்களே. காராமணி எலும்புகளை பாதுகாக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எல்லாம் எலும்புகளுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய போன் அதாவது எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு, எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த நோய்களை குணப்படுத்திக்க, எலும்புகளை பாதுகாக்க நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கோ காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் உங்களுக்கு எப்பவுமே பிளட்ல கண்ட்ரோலாக இருக்கும். மேலும் இது உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறக்காம நீங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் காராமணி எடுத்துக்கலாம். இவ்வளவு மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய காராமணியை உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.